என்னோட ப்ரிப்ரேஷனில் நான் பர்சனலாக யூஸ் பண்ண ஒரு விஷயம், என்னோட மார்க்கை சூப்பராக பூஸ்ட் பண்ண ஒரு விஷயம். நீட் பயாலஜியில் 360 அவுட் ஆஃப் 360 எடுத்த ஒரு டாப்பரே சிமிலராக இதே மாதிரி ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்கதா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார். பயாலஜினாலே என்சிஆர்டியை லைன் பை லைன் படிக்கணும், வேர்ட் பை வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும், இமேஜஸ் எல்லாத்தையும் அப்படியே பிக்சர் மெமரி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும். 10லேருந்து 12 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ நேரம் படித்தாலும் மறந்து போய்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கரெக்டாக இதே தான் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப. அப்போ நான் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணேன். அதுதான் இந்த 2 hour ஸ்டடி ரூல். நீங்கள் இன்னைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ மார்னிங் ஃபஸ்ட்டு 2 hours பயாலஜி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். இப்போ நாளைக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப மார்னிங் ஃபஸ்ட்டு 2 hours என்ன பண்ணணும்? நேற்று 2 மணி நேரம் என்ன பயாலஜி படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் பயாலஜியில் அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். இப்போ அடுத்து நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா போகிறப்ப ஃபஸ்ட்டு 2 daysல நீங்கள் என்ன பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்களோ அது எல்லாத்தையும் காலையில் ஃபஸ்ட்டு 2 hoursல வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த பயாலஜியில் அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். இப்படியே அடுத்தடுத்த டேஸ் நீங்கள் மூவ் ஆன் ஆக 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 அதுக்கு ப்ரீவியஸ் டேஸில் என்னெல்லாம் பயாலஜியில் படிச்சிங்களோ அது எல்லாத்தையும் மார்னிங் ஃபஸ்ட்டு 2 hours எழுந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிட்டு தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போகணும். இந்த 2 hour ரிவிஷன் பயாலஜி ரிவிஷனுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பயாலஜியில் இருக்கக்கூடிய அடுத்த டாபிக்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த டாபிக்ஸ் நீங்கள் படிக்கிறது எல்லாத்தையும் படிக்கணும். இதை கண்டினியூஸாக ஒரு 2 weeks நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 2 weeksக்கு அப்புறம் நீங்கள் படித்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டர்ம் மெமரியில் போய் வந்து ஸ்டோர் ஆயிரும். டே அவன்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாலும் டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் பண்ணுறாடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உங்கள்கிட்ட யாராவது ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் டக்கு டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ணுவீங்க. அண்ட் உங்களோட மார்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். என்னோட மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸு, அப்புறம் 2 weeks ஒன்ஸு, அப்புறம் மந்த்லி ஒன்ஸு அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் பண்ணி ரிப்பீட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஸ்பேஸ்டு ரிப்பீட்டேஷன். இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் டெக்னிக். ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லாங் டர்ம் மெமரியில் போயிட்டு நீங்கள் படித்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிரும். அப்புறம் மறக்கவே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட நீட் ஸ்கோரோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண போகிறது உங்களோட பயாலஜி மார்க்ஸ் தான். 0லேருந்து 360 வரைக்கும் உங்களோட மார்க்ஸ் 720ல் பாதி மார்க்கை கொடுக்க போகிறது பயாலஜி தான். அதுக்கப்புறம் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரேங்க், அப்புறம் ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜில் ஒரு நல்ல சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போகுது. ஆனால் பயாலஜி இல்லைன்னா இது கிடையாது. ஸோ அதனால நீங்கள் பயாலஜியில் ஸ்ட்ராங்காகவே இருந்தாலுமே கூட டெய்லியும் கண்டிப்பாக நீங்கள் பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆகணும். இதை மார்னிங் ஃபஸ்ட்டு 2 hours வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. இன்னும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ ஒரு போனஸ் டிப் சொல்லட்டா? ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறீங்க, ஒரு சின்ன வந்து பிரேக் எடுத்துட்டீங்க, திரும்பி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப ப்ரொகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்களா? இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. 5 minute ரூல். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறேன், இல்லை ஒரு 5 நிமிஷம் ஒரே ஒரு எம்சிக்யூ மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரெயின் கிட்ட சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 99% ஆஃப் த டைம்ஸ் உங்களவே அறியாமல் நீங்கள் அந்த விஷயத்தில் மூழ்கி போய் நிறைய மணி நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருவீங்க, நிறையா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருவீங்க. ஸோ இதுதான் நம்ம பிரெயினை ஹேக் பண்ணுறதுக்கான சில ட்ரிக்ஸ். உங்கள் பிரெயினை நீங்கள் ஏமாற்ற கற்றுக்கணும், ஏமாத்திஃபை பண்ண கற்றுக்கணும். இது மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பயாலஜி ப்ரிப்பரேஷனுக்கு என்சிஆர்டியவே வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அதை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் எம்சிக்யூ சால்வ் பண்ணுறதுக்கு அச்சீவ்மென்ட் ஆப்பில் ஃப்ரீ நீட் ரிசோர்ஸஸில் சாப்டர் வைஸாக டாபிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது, எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை சூஸ் பண்ணி எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியிருக்கலாம். இது எல்லாத்தையுமே நாங்கள் ஃப்ரீயாக அச்சீவ்மென்ட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் அச்சீவ்மென்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ அண்ட் பாய்.